யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷாங்காய் பன்னீர் ரெசிபியை கண்டிப்பா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. டெஃபினட்டா இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. வெஜ்லயே கிங்கான இந்த பன்னீரை வச்சு சூப்பரான ஷாங்காய் பன்னீர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? பன்னீர் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பொடியாக வெட்டின மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஷேஸ்வான் சாஸ் இல்லாட்டினா ரெட் சில்லி சாஸ், மிளகுத்தூள், உப்பு, மைதா மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பொருள்களோட அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு, சோள மாவு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்ச பன்னீர் பால்ஸை லேசாக ரோல் பண்ணுங்கள். அப்போ இந்த மாவு லேசாக கோட் ஆகிக்கும். இது பன்னீர் வறுக்கும் போது வெடிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். ஃபஸ்ட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு வறுத்துடுங்க. சூப்பராக இருக்கும். இது இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதை வச்சு ஷாங்காய் ஸ்டைல் பன்னீர் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக சில்லி ஆயில், வெட்டின இஞ்சி பூண்டு, வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சாப் பண்ண பச்சை மிளகாய், சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக சோள மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு ஸ்லரி மாதிரி ஆக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் உப்பு சேர்க்கல, ஏன்னா எல்லா சாசஸ்லையும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீர் பால்ஸை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபினிஷிங் டச்சாக சாப் பண்ண மல்லித்தலை, வெள்ளை எள்ளை மேலாப்பில் தூவி விட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்